பாஜகவை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்கள் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தும் இலங்கைக்கு எதிராக பிரதமர் மோடி பேச மறுப்பது ஏன் என்றும் ஸ்டாலின் ஆவேசமாக கேட்டுள்ளார். தூத்துக்குடியில் திமுக கூட்டணியின் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் தூத்துக்குடியில் மீண்டும் போட்டியிடும் கனிமொழி, IUML சார்பில் ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிடும் நவாஸ்கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் கரும்புள்ளி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என விமர்சித்தார். திமுக அதிமுக இடையேதான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி கூறியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின், விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் பயனடைவது மக்களாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆனால் 10 ஆண்டுகளாக நாட்டை நாசப்படுத்திய பாஜகவை பழனிசாமி ஏன் விமர்சிக்கவில்லை என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்களே, அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலையே. எஜமான விசுவாசம் தடுக்குதா? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னால் இந்நாள் கிடையாது, என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா? நீங்க அவங்களோட பாதம் தாங்கிகளா? மனமுவந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்டம் நீங்க. மோடியை பற்றி பாசாங்குக்கு கூட 10 சொற்கள் பேசாத பாதந்தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், உரிமைகளை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களே, எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான். உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களின் சாதனைகளை கூறாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து மட்டுமே பிரதமர் மோடி வாக்கு கேட்பதாக தெரிவித்தார். வீடு கட்டும் திட்டம் உட்பட மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு பாஜக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தும் இலங்கையை எதிர்த்து பிரதமர் மோடி பேச மறுப்பது ஏன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி ஆட்சியில் தான். பிரதமர் மோடி அவர்களே, இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? நீங்க தான். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குகிறது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீனவர்கள் என்பதாலா? கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறைகள் அடைச்சா, படகுகளை நாட்டுடன் ஆக்கினா, இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா? நீங்க தான் பெரிய விஸ்வகுருவாச்ச. இலங்கையை உங்களால் கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? பதில் சொல்லுங்க மாண்புமிகு மோடி அவர்களே, பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல, தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கிறாங்க. ஜனநாயகத்தை காப்பதற்கான விடுதலை போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறினார். பாஜக என்னும் பேரிடரிலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.